ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கும் ஒரு ஐஃபோனோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபோனை நான் ஒரு 20 நாளாக என்னோடய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐஃபோன் 13லேருந்து 15, 15லேருந்து 16, இப்போ அந்த வரிசையிலே நம்ம பார்க்க போகிற ஃபோன் ஐஃபோன் 17 தான். ஸோ 2026 எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஐஃபோன் லான்ச் ஆக போகிறதில்ல. ஸோ 2027 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸில் பேஸ் வேரியண்ட்டாக கண்டிப்பாக ஐஃபோன் 17 தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோன் இன்றைக்கி வாங்கலாமா வேணாவா அப்படின்றது தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா ஐஃபோன் 17 வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக அது இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்றதையும் கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக போகிற மாதிரியே போயிடுவோமே. பில்ட் அண்ட் டிசைன். ஸோ நீங்கள் கையில் எடுக்கும்பொழுது ஐஃபோன் 16 எடுத்தாலும் ஐஃபோன் 17 எடுத்தாலும் ஒரே மாதிரி டிசைனில் தாங்க இருக்கும். ஆனால் பில்டு குவாலிட்டிலையும் டிசைன்லேயும் ஒரு ஸ்டேஜ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஈவன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ரெண்டு கையில் வந்து 2 ஃபோன் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் 16 ஐஃபோன் 17 நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்சேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல அப்படின்னா ஒரே டைமென்ஷன் மாறி தெரிஞ்சாலும், ஈவன் ஒரே ஹைட்டு மாறி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் 6.1 இன்ச்சஸ்லேருந்து 6.3 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஆனால் பெசலை வந்து இருக்கிறதுலே குட்டியாக பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்க இந்த ப்ரோ சீரீஸில் கொடுத்த அதே டிஸ்பிளேவை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோமோஷன் இல்லை எல்டிபிஓ இந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். டிஸ்பிளே உங்களுக்கு இந்த வாட்டி அந்த மேலே யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரொடெக்ஷனுக்கு செராமிக் ஷீல்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுமினியம் ஃப்ரேம், அதே மாதிரி பேக்கும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் அந்த பில்டுலேயும் சரி டிசைன்லேயும் சரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 16ல் பார்த்த அதே டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அப்கிரேட்ஸ் கண்டிப்பாக தெரியும். பின்னாடி பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க. ஃபோனை முன்னாடி திருப்பி பார்த்தீங்கனாலும் சரி, கையில் எடுத்து ஃபீல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த அப்கிரேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரீமியம்னஸ் எங்கன்னா வந்து கோட்டை விட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐஃபோனில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் கண்டிப்பாக ஐஃபோன் 17 தான். பிகாஸ் நல்ல பீக்கில் கொண்டு போகிற ஒரு சேலை வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 17 கொடுத்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி தேதிக்கும். ஸோ ஒரு நல்ல பில்டு நல்ல டிசைன் கண்டிப்பாக ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. சேம் IP68 தான் கொடுத்துருக்காங்க, அதே 6 மீட்டர் தான். ஸோ அங்கேயுமே அந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இந்த 6 மீட்டர் ஆண்ட்ராய்டில் வரத்துக்கு ஒன்றும் தெரியலிங்க. சரி, ஓகே, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் அந்த 2 கேமரா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த வாட்டி. அதுக்கு காரணம் இருக்குது, அதை நம்ம கேமரா செக்ஷனில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் பட்டன், ஸோ அதனால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் இப்படி தாங்க இருக்கும். 16ல் பார்த்த அதே டிசைனாக இருந்தாலும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. சரிப்பா, உங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைன் எப்போவுமே வந்து ஆப்பிள் நல்லா தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே ஆக்சுவலாக ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னா ஐஃபோனில் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் சிப்பு மட்டும்தான் மாறும். லைட்டாக அங்கங்கே பட்டுட்டிங்க நீங்கள் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் ஐஃபோன் 16லேருந்து ஐஃபோன் 17 அப்படியே ஒரு 70% அப்கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா டிஸ்பிளேலேயே பார்த்திங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு ப்ரோமோஷன் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இனிமேல் வந்து ஆப்பிளில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த எல்டிபிஓ டிஸ்பிளே ப்ரோமோஷன் இந்த 120Hz டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. எல்டிபிஓவும் வந்துருச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேயோட சின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்க போது. 6.3 இன்ச்சஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபோனும் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். பிகாஸ் நம்ம காம்பேக்ட் சீரிஸ்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும்னா தாராளமாக ஐஃபோனில் நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே நானும் சொல்கிறேன். ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல தரமான டிஸ்பிளே, ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே. ஆக்சுவலாக இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் நெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1000 நெட்ஸு. நீங்கள் பீக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 நெட்ஸுக்கு மேலே போகும். HBM மோட்லேயும் பார்த்திங்கன்னா 1600 நெட்ஸ்.
நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு குறையே இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் யூஸராக நீங்கள் யோசிக்கும்போது இது ஒரு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே. ஆப்பிள் எப்போவுமே டிஸ்பிளேயில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே. ஆக்சுவலாக இதில் ஓஎல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டால்பி விஷன், HDR10+, இது எல்லாமே சப்போர்ட் பண்ண போது நீங்கள் எனி கண்டென்ட் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாலும், அமேசானில் பார்த்தாலும், யூடியூப்பில் பார்த்தாலும் ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸே இருக்க போகிறதில்ல. ரொம்ப நாளாக ஆப்பிள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரோமோஷன் ஆர் 120Hz இந்த 2 விஷயமும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். இதை வந்து ஒரு வழியாக நம்பர் சீரிஸில் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்ததுனால என்னவோ தெரில, ஐஃபோன் 18 அதுக்கு அடுத்த வருஷம் லான்ச் ஆகிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா வழக்கமாக ப்ரோ மேக்ஸோட சீரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேல்ஸ் பீக்கில் இருக்கும். அந்த ப்ரோ நடுவில் சென்டராக நிற்கும். இப்போ S25+ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வாட்டி நம்பர் சீரிஸ் பிச்சுக்கிச்சு சேலில். அதனாலே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டாங்க, தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். டிஸ்பிளே வைஸ் எக்ஸலண்ட் அப்படின்றத வந்து எங்கே வேணாலும் பேச முடியும். நீங்கள் மல்டிமீடியாவுக்கு வாங்கினாலும் சரி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செம்ம லவுடாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக கிளியராக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. நீங்கள் HDR வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையிலே டிஸ்பிளே. சரிப்பா, டிஸ்பிளே பயங்கர அப்கிரேட் சொல்லிவிட்டேன். இன்டர்னல் யூஸ் பண்ணியிருக்க சிப்பு, ஆக்சுவலாக சிப்லேயாச்சும் எதனா கோட்டை விடுவாங்களா அப்படின்னா அந்த இடத்துலையுமே இவங்க எங்கேயுமே கோட்டை விட மாட்டாங்க. ஏன்னா இதில் லேட்டஸ்ட் ஆப்பிள் A19 சிப் 3 nm சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோனை iOS 26 தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு லேட்டஸ்ட்டு ஃபோனு, லேட்டஸ்ட் அப்டேட்டுன்றதுனால இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. காம்பேக்டான ஒரு பவர் ஹவுஸை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன். இந்த இடத்துல ஹீட் ஆகுதான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே கேம் ஆட மாட்டேங்க. என்ன பவர்ஃபுல் சிப்பு கொடுத்தாலும் நான் விளையாடுற கேம்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் ராயலு, இல்லை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா COD விளையாடுவேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் விளையாட மாட்டேன். நான் டே டு டேயில் பெருசாக கேம் ஆடுற ஆளும் நான் கிடையாது. என்னோடய மேஜர் யூஸ் ஃபோன் பேசுகிறது, அதே மாதிரி படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபோன் பேசுவேன், அதுதான் என்னோடய ப்ரைமரியாகவே இருக்கும். அதுவுமே ஹெட்ஃபோன் போட்டுன்னு ஃபோன் பேசுவேன். நான் மல்டிபிளாக தான் கனெக்ட் பண்ணுவேன். என்கிட்ட ஏர்பாட்ஸ் கிடையாது. OnePlus டிவைஸோ இல்லை ரியல்மி டிவைஸோ இல்லைனா வந்து நத்திங்கோ இல்லைனா வந்து போட்டோ, இந்த மாதிரி நான் டே டு டேயில் என்ன டிவைஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறனோ அந்த டிவைஸை தான் இதுலேயும் டெஸ்ட் பண்ணேன். எனக்கு சவுண்டுலேயும் எந்த பஞ்சாயத்து இல்லை. நான் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டியில் எந்த பஞ்சாயத்தும் இருக்க போகிறதில்ல. ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதை டே டு டேயில் நான் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு பக்கியான பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பக் இருக்குது. பக் இல்லைன்னா சொல்ல வரல. அது யூஸரை பொறுத்து மாறும். நான் ஒரு விஷயம் யூஸ் பண்ணல அப்படின்றதுனால எனக்கு அந்த பக் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு பக் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஹெவியாக கேம் ஆடுறீங்கன்னா அந்த இடத்துல எதனா பக் இருக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்ன பக் இருக்கலாம். மெட்டா ஆப்ஸை நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் பக் இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக ஐஃபோனு, சாம்சங், பிக்சல் இது 3மே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ரெடி ஃபோன் தாங்க. அங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்லும்போது எனக்கு ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்குது. அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே மாதிரி டே டு டேயில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எங்கேயுமே பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. அதாவது என்னோடய யூசேஜில் நான் ஒரு நார்மல் யூஸர், அதனால் எனக்கு நான் யூஸ் பண்ண விஷயத்தில் எனக்கு எங்கேயுமே பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. ஒரே ஒரு நாள் மட்டும் ஹெவியாக யூஸ் பண்ணேன். அந்த இடத்துல ஃபோன் ஹீட் ஆச்சு. கண்டிப்பாக ஹீட் ஆச்சு. அது வார்ம் கிடையாது, ஹீட் தான். பிகாஸ் ஒரு 1.5 மணி நேரம் அவுட்டோரில் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக ஹீட் ஆகும் தான். அங்கெல்லாம் வந்து ஹீட் ஆகாதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஹீட் ஆச்சு. அந்த இடத்துல பேட்டரி ட்ரைனும் அதிகமாச்சு. ஸோ நம்ம அது பேட்டரி செக்ஷனில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பவர் ஹவுஸ் தான் கையில் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டில் கம்பேர் பண்ணும்போதும் 8 Gen 5 ஆர் 8 அதுக்கு மேலே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாலும் இதனால் பண்ண முடியும். என்ன கேம் விளையாடினாலும் இதனால் ரன் பண்ண முடியும். அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம், பேட்டரி ஹெல்த்தை பற்றி கவலைப்படாத வரைக்கும். சரிப்பா, நீ இது ஒன்று தான் வந்து இதில் அப்கிரேடா அப்படின்னா ஸ்டோரேஜ்லேயும் வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி ஸ்டோரேஜ்லேயும் அப்கிரேடு. வழக்கமாக 128 GB இருக்கும். இந்த வருஷம் வச்சுக்க எல்லாமே 256 அப்படின்னு சொல்லிட்டு 256 கொடுத்துட்டான். 8256. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு வரப்போகிறதில்ல.
ஐஃபோனில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த 256 இனிஷியலாக கொடுங்கன்றது, அதையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு இவங்களோட மேஜர் அப்கிரேட், இதுவுமே ஒரு அப்கிரேடு தாங்க ஐஃபோன் 16 கம்பேர் பண்ணும்போது. எதுக்கு 16 எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கும் 17க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது கன்க்ளூஷனில் டீட்டெயிலாக பேசணும்னு வச்சுங்களேன். சரிப்பா, கேமரா டிவிஷனில் இருக்கும். கேமராவில் எந்த அளவுக்கு அப்கிரேட் இருக்குது அப்படின்னா, இந்த வாட்டி அதே ப்ரோவில் இருந்த அதே கேமரா தான் இதுலேயும் இருக்க போகுது. ப்ரைமரி ஒரு 48, அல்ட்ரா வைடு ஒரு 48. அது மட்டுமானு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் அந்த 18 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா இதுவுமே கொடுத்துட்டாங்க. இதுவுமே ப்ரோவில் இருக்க சேம் கேமரா தான். டெலிஃபோட்டோ மட்டும் இல்லை, அது ஒன்று மட்டும்தான் இதில் குறை. ஆனால் அதுக்காக வேணால் நீங்கள் ப்ரோ வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு கேமராக்காக எவன் ப்ரோ வாங்குவான்றது தான். சரி, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே டு டேல எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து பேர் பண்ணியிருக்குது ப்ரைமரி f1.6 லென்ஸோடையும் அந்த அல்ட்ரா வைடு வந்து f2.2 லென்ஸோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட் டே டு டேல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஐஃபோனில் வழக்கமாக நான் சொல்கிறது தான், எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபிலலாம் வந்து எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு அவுட்டோரில் போய் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதை வச்சுட்டு நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ட்ரிப்பு கூட பிளான் பண்ணேன். ஸோ அந்த ட்ரிப்லேயுமே அதில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வாவ் ஃபீல் தான் வந்தது. இந்த டைனமிக் ரேஞ்செலாம் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் S25 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணி எடுக்கும்போதும் அதை மேனுவல் மோடில் போட்டு ஒரு சில வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இதில் ஆட்டோ மோட்லேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன். பெருசாக ஆப்ஷன் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் நல்ல ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 4K 60 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது எல்லா கேமராலையுமே. ஆஸ் யூஷுவல் வீடியோகிராஃபியில் சாம்சங்கை ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி வச்சுருக்கிறது ஆப்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள், அதுக்கப்புறம் பிக்சல், அதுக்கப்புறம் சாம்சங், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஆப்பிளோட வீடியோகிராஃபி எங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஆக்ஷன் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்களே, அதுலேயும் 4K கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த போர்ட்ரேட் வீடியோலையும் 4K இருக்க போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களால் 4K எடுக்க முடியுங்க. எல்லாத்துலேயுமே டால்பி விஷனில் வீடியோ எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு கேமரா தான் இதில் இருக்க போகுது. ரொம்ப ஸ்டெபிளைஸ்டான வீடியோ எடுக்க முடியும். அங்கேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல எப்போவுமே. அதே மாதிரி இந்த கிம்பல் வச்சுட்டு சின்னதாக ஒரு ரீல்ஸ் போட போகிறீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை யூடியூப்பில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான ஃபோனாக இது கண்டிப்பாக இருக்கும் கேமராவை பொறுத்தவரை. ஸோ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டூடியோ மோடில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்டூடியோவில் போய்ட்டு தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை 17ல் கொடுத்தாங்க. அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. அது டே டு டேலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஃப்ரண்ட்டு கேமரா அந்த சென்டர் ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இப்படி பிடிச்சி வீடியோ எடுக்கலாம். ஸோ ஒரு நீங்கள் இப்படி திருப்பணும் அப்படின்ற ஃபீல் இல்லை, இப்படி பிடிச்ச வீடியோ எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் எது பண்ணாலும் நல்லா பண்ணுறான். அந்த மாதிரி யோசிக்கும்போது 16 to 17 கம்பேர் வித் பயங்கர அப்கிரேடு கேமராலையும் எங்கேயுமே கோட்டை இல்லைங்க. அந்த 18 மெகா பிக்சல் வேறு லெவலில் வேலை செய்யுது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியும் சாம்சங்கில் கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் ஐஃபோன் 16ல் கம்பேர் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லாவே பண்ணுது. பட் ரொம்ப ஒரு ஃப்ளாக்ஷிப்போடு கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுது. நல்லாவே ஃபோட்டோ எடுக்குது. இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த நைட் ஷாட்லாம் சூப்பராக எடுக்குது. அங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு எதனா வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் எதுக்குடா வேணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 16 வாங்க போகிற நீங்கள் டேரெக்டாக 17 வாங்கிக்கலான்ற மாதிரி தான் இதில் இருக்குது. ப்ளூடூத் 6 5.3க்கு பதில் ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து தனிப்பட்ட விஷயந்தாங்க. வைஃபை 7 ரெண்டுத்துலேயுமே இருக்க போகுது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேஸ் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரிலையும் இந்த வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3561 mAh கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி நியர்பை 4000 mAh 3980 50 சம்திங் ஏதோ இருக்க போகுது. ஸோ ஒரு நியர்பை 4000 mAh இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி வந்து அதே 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜரும், நீங்கள் மேக்ஸ் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 25 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். சேம் 20 வாட்டில் தான் நான் வந்து சார்ஜ் போட்டேங்க. 40 வாட் சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் 20 வாட்டில் தான் சார்ஜ் போட்டேன். அதுவுமே நான் மோட்டோ சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்காச்சு. எனக்கு டே டு டேல பேட்டரி லைஃப்பில் எங்கன்னா பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாலிட் 1 டே. எனக்கு ஐஃபோனில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா,
அதோட ஐடில். இப்போ நான் யூஸே பண்ணல, லாக் பண்ணியே வச்சுருக்கேன் அப்படின்னா பேட்ரி சூப்பராக நிற்கும். ஆனால் எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 2-3% ட்ரைன் ஆகும்னு வச்சுக்கிங்களேன். பட் ஸ்டில் நல்லா நிற்கும். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண சினாரியோ பேஸ் பண்ணி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்கிது. உங்களுக்கு நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 டேன்றது மினிமம் கேரண்டியாக வந்துடும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. 4000 mAh கொடுத்துட்டு இவனாலையும் 5000 mAh கொடுத்துட்டு சாம்சங்னாலையும் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியுன்ற மாதிரி இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறானுங்க. இவங்கெல்லாம் வந்து சிலிக்கான் கார்பைட் போனாங்கன்னா தெறிக்க விட்ருவாங்க போல். போதையே இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பேட்டரி லைஃப்பில். 1 டே பேட்டரி லைஃப் சாலிடுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் யூசேஜ் எல்லாருக்கும் தெரியும், நான் மினிமல் யூசர் தான். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு மேலேயே வருது. ஆல்மோஸ்ட் ஹெவியாக யூஸ் பண்ணுற அந்த 1 டே அந்த சினாரியோலையுமே எனக்கு ஒரு நாள் வருது. காலைல 9 மணிக்கு சார்ஜ் போட்டு போனால் நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 30% மினிமம் சார்ஜ் இருக்கவே செய்யும். ஹெவியாக யூஸ் பண்ணாலும் நான் லைட்டாக யூஸ் பண்ணேன்னா 40 to 45% வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஒரு எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 17ல் இருக்க போது. எனக்கு 16லேயே நல்ல பேட்டரி லைஃப் தாங்க இருந்துச்சு. 17ல் சூப்பராக தான் இருக்குது, அங்கேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஃபைனலாக கன்க்ளூஷன். இப்போ இதோட ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஆஃப்லைனில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா 16 ஆல்மோஸ்ட் 70,000 நிற்கிறாங்க. 67, 66, 68 இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கு. இதே நீங்கள் 17 வாங்க போகிறீங்க அப்படின்னா 83 MRP. ஸோ அந்த ரேட்டுக்கு அப்படியே விற்கிறாங்க. இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா எம்ஆர்பியே சம்டைம்ஸ் 78,000 வச்சிடறாங்க. 78,500 அந்த மாதிரி வச்சிடறாங்க ஆஃபர் டைம்ஸில். அதுலேயும் நீங்கள் கார்டு ஆஃபர் போட்டு வாங்குறீங்கன்னா ஒரு 75லேருந்து ஒரு 76Kக்குள்ளே வாங்க முடியும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 to 13K வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களால் 17 வாங்க முடியும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அப்கிரேட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம் கேமரா சூப்பராக இருக்கும். அந்த 248 ஒரு ஃப்ரண்ட்டு 18 சென்டர் ஸ்டேஜ் கொடுத்தது ஒரு அருமையான விஷயம். பில்டு குவாலிட்டிலையும் அப்கிரேடு, டிஸ்பிளே மேஜர் அப்கிரேடு, பேட்ரி மேஜர் அப்கிரேடு, இந்த இடத்துல சிப்பும் மேஜர் அப்கிரேடு. ஸோ இருக்கிற 4 விஷயத்தில் 4 விஷயமும் அப்கிரேடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 16 பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 17 போயிடுங்க. 17 யூஸ்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 65 to 68Kக்குள்ளே கிடைக்குது. ஒரு 98% பேட்ரி ஹெல்த் இருக்க ஃபோனே வாரண்டியோடு உங்களால் வாங்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா கேர் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 2 வருஷத்துக்கு கேர் ப்ளஸ் போட்டிங்கன்னா 12,000 சம்திங் ஏதோ வரும். ஸோ 1 வருஷம் போட்டிங்கன்னா 8,500 வரும். 2 வருஷம் போட்டிங்கன்னா 12,000 சம்திங் வரும். ஸோ 12Kன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் 2 வருஷம் ஜாலியாக கவர் போடாமல் அந்த ஃபோனை அடின்னு அடித்து துவைக்கலாம். எதனா பிரச்சனைனாலும் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஃபோனை உங்களால் புதுசாக மாற்ற முடியும். எல்லா இடத்துலையுமே ஆப்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்குது, ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க முடியும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர் ப்ளஸ் போட்டு யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு சேஃப் அண்ட் கேம் பிளேவாக இருக்க போது. காஸ்ட்டு நீங்கள் கேர் ப்ளஸ்லாம் போட்டு வாங்குறீங்க, நீங்கள் போய் ஒரு பூர்விகாலையோ இல்லை ஒரு போய் கிங் மொபைல்ஸ்லையோ இல்லைனா வந்து ஒரு குரோமாலையோ இல்லை ரிலையன்ஸ்லையோ வாங்குறீங்க அப்படின்னா கேர் ப்ளஸ் இது அதெல்லாம் போட்டு வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 1 lakh நியர்பை வந்துடும். அந்த இடத்துல இது ஒர்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 to 4 years நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறவங்களுக்கும் இது ஒர்த்தா அப்படின்னா ஒரு 65Kக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா செம ஒர்த்தாக இருக்க போது. ஏன்னா புது ஃபோனுன்றதுனால பெருசாக பேட்டரி ஹெல்த்தும் அடி வாங்க போகிறதில்ல. அடுத்த 3 வருஷத்துக்கு நிம்மதியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய யூசேஜில் நான் வந்து ஐஃபோன் 17ல் நான் ஃபேஸ் பண்ண நல்ல விஷயங்கள் அண்ட் கெட்ட விஷயங்கள். பெருசாக இதில் எனக்கு காணே இல்லைங்க. பிகாஸ் நான் ஹெவி யூஸர் கிடையாது. டே டு டேல ப்ரைமரில் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் ஃபோன் தான் இது. அவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு வைடாக யோசிக்கும்போது ஐஃபோன்லேருந்து வந்த ஒரு நல்ல ஃபோன், அடுத்த வருஷமும் இந்த ஃபோன் தான் நல்ல ஃபோனாக இருக்க போகுது. ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், நல்ல பவர் ஹவுஸாக இருக்கணும், எக்ஸலண்ட்டான கேமரா அண்ட் வீடியோகிராஃபி வேணும், ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும், மல்டிமீடியாக்காக ஒரு ஃபோன் நான் ஐஃபோனில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கான ஃபோனாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.